தமிழகத்தில் 2.56 லட்சம் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 71,960 கோடி ரூபாய் வங்கி கடனுதவி வழங்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. புதிய பயண அட்டை வழங்கும் வரை பழைய பயண அட்டையை பயன்படுத்தி மாணவ மாணவிகள் அரசு பேருந்துகளில் கட்டணமின்றி பயணிக்கலாம் என்று தமிழக போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. தென் தமிழக பகுதியின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் இன்று முதல் நாளை வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் மே 31ஆம் தேதி முதல் ஜூன் 1ஆம் தேதி வரையில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. நான் நன்றாக இருக்கிறேன், யாரும் பயப்பட வேண்டாம் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அப்பல்லோ மருத்துவமனையில் வைகோவுக்கு இன்று அறுவை சிகிச்சை செய்யப்படும் நிலையில் அவர் வீடியோவை வெளியிட்டுள்ளார். திண்டுக்கல் அருகே ஓடும் ரயிலில் இருந்து தவறி விழுந்து வாலிபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இறந்த நபர் நெல்லை அல்லது ஈரோட்டைச் சேர்ந்தவராக இருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழக பாடப்புத்தகத்தில் சுதந்திர போராட்ட வீரர்கள் வரலாறு குறைவாகவே உள்ளது என்று தமிழக ஆளுநர் RN ரவி கூறியுள்ளார். தேசிய அளவிலான சுதந்திர போராட்ட வீரர்கள் தமிழ்நாட்டு பாடப்புத்தகத்தில் இடம்பெறவில்லை என்றும் ஆளுநர் RN ரவி கூறியுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை புகழ்வதில் பாஜக தலைவர்களுக்கு உள்நோக்கம் உள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக பாஜக தலைவர்கள் பேசுவதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் RB உதயகுமார் தெரிவித்துள்ளார். முல்லை பெரியாற்றில் புதிய அணை கட்டும் திட்டத்தை கேரள அரசு கைவிட வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. தமிழக தென் மாவட்ட மக்களின் அவசிய தேவையை புரிந்து புதிய அணை கட்டுமான திட்டத்தை கேரள அரசு கைவிட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாம்பரம் ரயிலில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்த வழக்கில் நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் உட்பட 4 பேர் நாளை மறுநாள் விசாரணைக்கு ஆஜராக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பழனி முருகன் கோவிலில் பராமரிப்பு பணி காரணமாக ரோப்கார் சேவை நாளை ரத்து செய்யப்படுவதாக கோவில் நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. நாளை கோவிலுக்கு வரும் பக்தர்கள் மின் இழுவை ரயில் படிப்பாதை வழியாக சென்று தரிசனம் செய்யுமாறும் நிர்வாகம் அறிவுறுத்தல் செய்துள்ளது. ஜப்பான் நாட்டுடன் இணைந்து சென்னையில் வெள்ள தடுப்பு பணிகளை மேற்கொள்ள சென்னை மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. இது குறித்து அடுத்த மாதம் தமிழகம் மற்றும் ஜப்பான் உயர் அதிகாரிகள் முக்கிய ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாளை மதுரை வரவுள்ளார். இவர் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். அமித்ஷா வருகையை ஒட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகளை மதுரை போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளனர். மீனாட்சி அம்மன் கோவில் பகுதிகள் மற்றும் அவர் தங்குமிடம், பயணிக்கும் சாலை பகுதிகளிலும் போலீசார் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். நிலத்தின் மதிப்பை உயர்த்தி காட்டி நடிகை கௌதமியிடம் 3.16 கோடி ரூபாய் மோசடி செய்தது தொடர்பாக பாஜக பிரமுகர் உள்ளிட்ட 12 பேர் மீது ராமநாதபுரம் மாவட்ட பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே குன்னத்தூரில் அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பாஜகவினர் அவர்களின் தலைவர்கள் மற்றும் கொள்கையை பற்றி பேசுவதில் எங்களுக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் ஜெயலலிதாவின் சமூக நீதி கொள்கை, பெண்ணுரிமை கொள்கை, மாணவ சமுதாயத்தின் மீது அவருக்கிருந்த நம்பிக்கை எல்லாவற்றையும் மூடி மறைத்துவிட்டு உள்நோக்கத்துடன் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு பாஜகவினர் சொல்வது எந்த தாக்கத்தையும் தமிழகத்தில் ஏற்படுத்தாது. அதிமுகவின் கொள்கை கோட்பாடுகளை அவர்கள் சொல்லித்தான் தமிழக மக்களுக்கு தெரிய வேண்டும் என்று அவசியம் இல்லை. அவர்கள் தங்களை தமிழகத்தில் அடையாளப்படுத்திக் கொள்வதற்கும் முகவரி தேடிக்கொள்வதற்கும் ஜெயலலிதாவை துணைக்கு அழைத்துக் கொள்வதில் உள்நோக்கம் இருக்கிறது. அரசியல் சூழ்ச்சி உள்ளது. ஜெயலலிதாவுக்கு முகவரி தேவையில்லை. அவர் அனைவருக்கும் சொந்தமானவர். உங்களுக்கு தைரியம் இருந்தால், வீரம் இருந்தால், உங்கள் தலைவர்களை கூறி, உங்கள் செல்வாக்கை சொல்லி, கட்சி கொள்கைகளை சொல்லி, முன்னாள் இந்நாள் தலைவர்களை கூறி தமிழ்நாட்டு மக்களுடைய நம்பிக்கையை பெற முயற்சி எடுங்கள். மக்கள் எந்த காலத்திலும் உங்களுக்கு ஆதரவு தர மாட்டார்கள். உங்கள் கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தங்கள் தமிழகத்தில் எடுபடாது. மக்களிடம் வரவேற்பு கிடையாது. மக்களுக்கு உங்கள் மீது நம்பிக்கை இல்லை என்பதால் தான் தற்போது ஜெயலலிதாவை புகழ்வது போல் வஞ்ச புகழ்ச்சியாக உங்களை அடையாளம் காட்டிக் கொள்கிறீர்கள்.
இதனை மக்கள் மற்றும் அதிமுக தொண்டர்கள், ஏன் பாஜக தொண்டர்கள் கூட ஏற்க மாட்டார்கள் என்றும் ஆர்.பி. உதயகுமார் பேசியுள்ளார். மத்தியில் இண்டி கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ராணுவத்தில் தீண்டாமையை ஏற்படுத்திய அக்னிபத் திட்டம் தூக்கி எறியப்படும் என்று காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். ராணுவத்தின் உள் விவகாரங்கள் குறித்த விமர்சனங்களை தவிர்க்குமாறு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு தேர்தல் ஆணையம் கடந்த வாரம் கடிதம் எழுதியிருந்த நிலையில் ராகுலின் இந்த கருத்து கூடுதல் கவனம் பெற்றுள்ளது. தொடர் கண்காணிப்பால் நாட்டில் அதிக இணைய குற்றங்கள் கண்டுபிடிக்கப்படுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். கடந்த ஓராண்டில் இணைய குற்றங்களால் நாட்டில் 27 லட்சம் பேர் பாதிப்புக்கு உள்ளானதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். லண்டன் நிகழ்ச்சியில் இந்துத்துவ கொள்கைகளை அவமதித்தும் வீர சாவர்கரை அவதூறாக பேசியதாக அவரது பேரன் தொடர்ந்த வழக்கில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி மீதான குற்றச்சாட்டில் உண்மை இருப்பதாக நீதிமன்றத்தில் புனே காவல்துறை தெரிவித்துள்ளது.